அப்பா மார்டர்னுடைய அழகான டாட்டர் இவங்க. இப்போ இவங்களுடைய திறமையால, இவங்களுடைய டேலண்ட்னால, இவங்களுடைய பியூட்டிஃபுல்லான அந்த கிரேஸ் அண்ட் பியூட்டினால ஷீ இஸ் கிரியேட்டிங் மேஜிக் இன் எவ்ரி சிங்கிள் இண்டஸ்ட்ரி ஷீ ஸ்டெப்ஸ் இன் டு. we're sure you're destined for great things. உங்களுடைய அன்போட, உங்களுடைய கரகோஷங்களோட let's welcome the lovely Rukmini Vasant on stage. வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? ஓ வாவ், பேசலாமா கைஸ் ப்ளீஸ்? கைஸ் நான் பேசுறேன் ப்ளீஸ். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாரையுமே பாக்குறதுக்கு. that's why they're so excited. கொஞ்சம் அமைதி அமைதி அமைதி. அவங்க பேசினதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுடைய அன்பு கொடுங்க. ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்காக இருக்கு. So I'll start crying guys. For starters, அப்பா பத்தி பேசுறாங்க. Thank you so much. I was not expecting that, but thank you. No, we're so proud. We're so proud. I don't know what I was going to say. என்னோட மைண்ட்ல ஒரு ஸ்பீச் இருந்தது, இப்போ எல்லாம் blank ஆயிடுச்சு. தேங்க்யூ 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 ஸோ மச். எவ்வளோ வாட்டி தேங்க்யூ சொன்னால் அது கம்மி தான். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் சேயிங் தட் சென்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இஃப் யூ கிவ் மீ திஸ் கைண்ட் ஆஃப் வெல்கம் ஐ வில் நெவர் லீவ். ஹாய் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். டாக்ஸிக்ங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். It's such a joy to be coming to Chennai after such a long time இந்த படம்காக. ஸோ ப்ளீஸ் நம்ம படம்க்கு இந்த மாதிரி ஒரு வெல்கம் கொடுங்க. It's such a joy to be coming to Chennai after such a long time இந்த படம்காக. ஸோ ப்ளீஸ் நம்ம படம்க்கு இந்த மாதிரி ஒரு வெல்கம் கொடுங்க 26th. நம்ம டீம்ல நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ I'd like to take a moment of your time and also thank them. I'd like to start with Yash sir. சார், நீங்கள் நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தெம். ஐ ஸ்டார்டட் பீங் இன்ஸ்பயர்ட் அஸ் அ ஃபேன் கேர்ள். இப்போ நான் ஒரு கோஸ்டாராக இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். தேங்க்யூ ஃபார் திஸ். திஸ் ஹஸ் பின் த ஜேர்னி ஆஃப் அ லைஃப் டைம் அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் வெரி வெரி கிரேட்ஃபுல். வெங்கட் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் த்ரூ அவுட் திஸ் ஃபில்ம். அண்ட் வாழ்த்துக்கள் சார், டாக்ஸிக்காக வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், ஜஸ்ட் வாழ்த்துக்கள் ஆல் அரவுண்ட். கீது, ஐ ஹவ் நோ ஐடியா வாட் ஐ குட் சே. வாட் எவர் ஐ சே வில் பி லெஸ். இந்த மாதிரி ஒரு படம் கிரியேட் பண்ணோன்னா somebody had said earlier, guts வேணும் அண்ட் சப்போர்ட் கூட வேணும். யூ ஹாவ் த கட்ஸ், யூ கேவ் மீ த சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம காஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இட்ஸ் பின் சச் அ பிளெஷர் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. சனூப், யூ ஆர் சச் அ கமீலியன். ஐ டிடன்ட் ரெகக்னைஸ் யூ ஃபார் அ மினிட் அவுட் சைட் ஆஃப் காஸ்டியூம், பட் ஹாய் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரிபடி. தேங்க்யூ டு த தமிழ் ஆடியன்சஸ். உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எந்த படம்காக ஐ ஹவ் கம் ஃபார் so much. ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா பேசுனீங்க. ஆனா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு தெரியுமா? there's an allegation against you. சொல்லுங்க, என்ன allegation? கேளுங்க இத. ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க, ஒரு போஸ்ட் போட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வெடிச்சிருச்சு. என்ன? நீங்க ஒரு விஷயத்தையே மாத்தி அமைச்சிட்டீங்க. அதனால வந்து ஒரு பெரிய பிரளயமே ஏற்பட்டிருக்கு. அது என்னன்றத நீங்க எல்இடியை பார்த்தா தெரியும். சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வந்து இத பத்தி தான் பேசுறாங்க. ப்ளீஸ் சைடுக்கு வந்து பாருங்க. பெட்ரோல், ஆயில் பிரைசஸ் எல்லாத்தையுமே தாண்டி இதனுடைய பிரைஸ் எகிரிச்சான் உங்களுடைய ஒரு இன்டர்வியூனால. ஓகே, பார்க்கலாம். என்ன இது? எல்இடி. ஓ, ருக்மணி பங்க் கோகனட் வாட்டர். கரெக்டா இல்லையா?
அவங்க வந்து ஒரு நாளைக்கு 2 இளநீர் குடிப்பேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க. அது வைரலா போயிட்டு பாருங்க, நோ பெட்ரோல் ஒன்லி இளநீர் தேங்க்ஸ் டு ருக்மிணி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ எம் வெரி ப்ரௌட். இந்த ருக்மிணி பங்க்ல ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் ஷேர் எனக்கு கூட. கண்டிப்பா கேக்கலாம். of course. வெங்கட் சார் டீச் மீ ஹவ் டு டு ஆல் ஆஃப் திஸ் பிசினஸ் ப்ளீஸ். அடுத்தது பாருங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ருக்மிணி பவர். Now robots charge in coconut water thanks to ருக்மிணி. மேம் ஆக்சுவலா வந்து இளநீ வந்து ஜென்ரலி 15 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபான்னு வித்துருந்தது. இப்போ என்ன ஆச்சு ரேட்? இப்போ 50, 70, 90 உங்களால இளநியோட ரேட்டே அதிகமாயிடுச்சு மேடம். நான் பிராண்ட் அம்பாசிடர் தானே, எனக்கு ஃப்ரீல. உங்களுக்கு ஃப்ரீ மேடம். அப்படி கொஞ்சம் கேட்டா எல்லாருமே வண்டி வண்டியா உங்களுக்காக வந்து இறக்குவாங்க. இன்னொன்னு ஒண்ணு பாருங்க அங்க. நீங்க ஓகேன்னு சொல்லுங்க. தென்னை மரம். When Rukmini says coconut water is the new protein shake. எல்லாருமே ஜிம்ல கூட இளநீரோட தான் உள்ள வராங்களாம். ஒரு கையில டம்பெல்லாம், இன்னொரு கையில இளநீராம். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ருக்மிணி? லாஸ்ட் ஒன். வாவ். Sahara Desert starts to plant coconut trees and sell those as water thanks to Rukmini. இது பயங்கரமா இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எங்களுடைய அல்டிமேட் கிரியேட்டிவிட்டியை பாருங்க நீங்க. ஈலான் மஸ்க். Oh my god. நிலாவிலே வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்தை நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களால வந்து பாத்தீங்கன்னா நிலால வரைக்கும் போயிருக்கு மேடம் இளநீ. எலன் மாஸ்கே அங்க போயிட்டு இளநீ தான் வேணும்னு கேக்குறாரு, ஆரம்பிச்சிட்டாரு. இந்த memes செவ்வாய் எல்லாம் யார் கிரகத்துல create போய் பண்ணி இளநீர் கொடுத்தது? மரத்தை Hats off to நட்டுறாங்க. your creativity. மாசு வரைக்கும் பாருங்க மேடம். மேடம் நாங்க பசங்கெல்லாம் வந்து ஜென்ரலி டீனா ரொம்ப பிடிக்கும். காலையில டீ, மதியானம் டீ, பேசினா டீ, சேடா அந்த டீ. ஆனா இனிமே டீயே கிடையாது, ஒன்லி இளநீ. ரெண்டு ருக்மிணி இளநீ. or toxic. What we have to do. I think this film has been such an important part of my life the last 2-3 years now, and just the hard work, blood, sweat, and tears that have gone into making it. I mean, you all are going to witness it very, very soon. This is probably one of the most passionate, driven people I have had the privilege of knowing and working. The first phone call that came to me, my director Geetu Mohandas. I'm going to take a little bit of time today, so bear with me. And Geetu offered me the film, but she said, I can't tell you too much about it because everything was very top secret. And I was very nervous about, doing part of such a huge star cast. I was like, but what am I going to do? Is it like an interesting character? And she just told me one thing, just trust me. And I did. And just the love that you are getting and the love that you are going to get as a director, as a female director of this mega blockbuster film that you put out, I'm so proud of you. You are paving the way for so many other young girls to dream and to stand on your shoulders. And I'm so proud of you. So thank you for making me part of your mad, mad dream. Venkat sir, happy birthday. I was almost not going to make it for today's event because it was supposed to happen yesterday. I know some of you may have been inconvenienced, but it was fate. I was supposed to be here. I think it's your gift to me on your birthday. But thank you for putting together and enabling this mad bunch together. And this film has had a huge journey, lots of ups and downs. Lots of challenges, but I think you've been steadfast like a pillar behind each and every one of us. So thank you. All the actors. Sanoop, I didn't recognize you, man. We worked together on Delhi Crime. He's been such a wonderful, wonderful actor. Sudev, you're so shy and quiet on set, but over the promotions, I've seen such a mad side of you. I hope to get to spend more time with you in the future and get to know you better. Kiara. Guys, I have to say this about Kiara. It's not a spoiler, but there was a scene that we were a part of where there was a lot of rain involved. That's all I'm going to say, Geetu, don't panic. And she was just about to have her baby. And we were getting drenched in the rain and I had a terrible headache. And every single time I wanted to complain, I would look at her. And, she was, 6 months? Almost pregnant. And she was just standing there, doing that scene, standing like a rock, and just looking at her, I was like, oh my God, that is so inspiring. And I know you're going to get so much love for this film, like all of us, and we'll keep talking.
I love you loads. Rukmani. Guys, spoiler. You know, we don't have any scenes actually, Rukmani, together, which is something which is very sad. I'm saying all this, huh? Geetu, now don't kill me. But you are such a lovely, intelligent, well spoken, talented human I have met. I just love the way you articulate your thoughts. And like Yash called you, na, lambi race ki ghoda. I think he was very, very apt, and it was so lovely to know you. Akshay, what a wonderful actor, what a wonderful friend I have found in you. Thank you so much for being there. I think he's one person. He's so knowledgeable about films in general, and he's so passionate about what he does. It's been an absolute pleasure getting to know you and also elbowing you a little bit around. Now, finally, Yash. You know, there are stars, then there are superstars, but I think there's only one rocking star. Woo! And that's him. To call this man an inspiration, I don't think sums it up. He has just made sure that this entire thing comes together. And a lot of people do films for, because they want stardom or they want lots of money. I think what he's trying to do, and he said no, but the people in the theater are going to see that difference. And I realized in that moment that every single choice this man is making is to service all of you guys, to make sure that you have the best theatrical experience ever. And that has been so inspiring. What a spectacular year you're having with both your releases. And I'm just so excited to be part of this dream, this magnum opus called Toxic. I think, I don't know what I'm going to do once this is over, but thank you for making it happen. And thank you for being so inspiring and so supportive in this entire journey. You are amazing. Thank you so much. Romba sweet நிறைய விஷயங்கள் you shared with us. But you're in our city after... Too much, na? No, not at all. You're in our city after many years. So there is a special person who's waiting to speak to you over an audio call. Hello? Shall we find out who it is? Hello. Who's it? Hi. Hello? Hi, Bhavana. Hello, sir. Hi. How are you? Talaiva! Yes. And you must there. Hi, Zarina. Hi, Kala. Welcome to Tamil Nadu. Yes. You are a very, very sweet person. Huh? Such a very good actor you are. The way you are acting is very, very nice. Huh? And now you are in Toxic. I wish you all the best. என்ன அழகா நடிப்பாங்க தெரியுமா? அவங்களோட ஆக்டிங்ல நான் வந்து காலாலே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ஃபிளாட் ஆயிட்டேன். இப்போ மறுபடியும் டாக்ஸிக்ல வந்து தமிழ்நாட்டை மறுபடியும் கலக்க போறாங்க நினைக்கும் போது மனசெல்லாம் செம்மையா அப்படியே சந்தோஷமா இருக்கு. எஸ். அண்ட் வந்து தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ். அண்ட் ராக்கி பாய் இஸ் தேர், ரைட்? எஸ். Very, very happy. Yes. Hi, Rocky Bhai. This is Basha Bhai. Yes. அசர் பாய் எங்க காணுமே? என் பக்கத்துல தானே நின்னுட்டு இருந்தார். Good evening, Chennai. Vanakkam. This is my first time in Chennai. I've actually never come outside into the city. But seeing the energy, thank you all for being here today and supporting us. Today, for the first time, I have a lot of butterflies in my stomach because, like Huma and all of you have said, we're just 2 days away from our release. And a part of me is just feeling like I'm about to deliver Nadia and Toxic and the entire film to all of you. But standing here, I just want to take this moment and thank my team of Toxic.
First and foremost, Venkat sir, happy birthday. On your birthday, you've given us the biggest gift, which is Toxic. I remember 2 years ago, we started the film celebrating your birthday, and here we are, almost about to release the film. I think you are one of the most gracious producers, sir. You have enabled this vision with so much comfort and ease, and just let each of us fly and support this magnum opus of a film that it is. So thank you, sir. Some of our technicians who are not here today, who I'd really like to name, Rajiv Ravi, sir. He has shot this film so beautifully with a new canvas and made each one of us look like we have never before. So thank you, Rajiv, sir. To our entire music team, Vishal Mishra, he's been a lucky charm in my life because from Kabir Singh and now to Toxic, I think he's a part of some of my most special films. Ravi Basur, sir, everyone, I might be forgetting some names, please forgive me, but to every one of them, Vicky sir, you're here, Ganesh sir, all the, everyone, the lyricists, everyone who's translated this film in all our languages in India so that each one of you can watch it in your mother tongue and enjoy the film. Ladies and ladies, this cast, I mean, just to get to be a part of such powerful women in our industry from all over, all different states, we've come together with one vision that we've believed in. Let's start with our lady superstar, Nayantara, who's not here today. Of course, she's our lady superstar. She's such a fine actor, but I truly had the privilege of knowing her as a human being on this film. And she has touched my heart in so many ways. I think that's going to leave a lasting impact on me. Huma, you're a powerhouse, Huma. I mean, all the work that you do continues to inspire us. And in Toxic, I think you're going to give your best. Elizabeth is, you aren't ready for it yet, but 2 more days and you'll see what her magic is. Rukmani, you are so endearing, I cannot tell you. And to witness the love that the audience has for you. Oh my God, y'all are gonna have a treat when you see Toxic. She has some of the most fun lines. I'm not sure how civilized they'll be, but you will have a blast for sure. Tara is not here, but she's so lovely and beautiful, and again, another surprise for you all. I cannot, I have to talk about the gentleman here as well. Sanup sir, I did not have an opportunity to work with you, but you stand out in every frame, and just listening to all the lovely words everyone has to say about you, all those who've worked with you, it's so lovely to know that. Thank you. Sudeep, you're the kindest human being I've ever met. Every time on set, all our chats, everything, and then you transform on screen into Karmadi, who is just someone, again, everyone will be excited to watch. So it's lovely working with you too. And Akshay, you're a very handsome man, I must say. No, Akshay, I think with your voice and your style and everything, I think what you bring to Tony is just so special. So, all the best to all of us. Geetu Mohan Das. I just wanted to say that. I think this is a name that Indian cinema is going to remember forever. Firstly, I want to thank you for making me a fearless artist. That's why I said there'll be Kiara before and Kiara after, because what she gave me was a sense of fearlessness. And it takes guts, and you just gave me a little bit of your guts. So thank you. I have so much to say. I don't think any words would do justice to all that I have and that I feel for you. But you know it in your heart. And I love you so much. And Yash. He's our Rocky Bhai.
He's our rocking star. He's soon gonna be your Raya, your ticket. There's really no one like you, Yash. You're one of a kind. It's truly been an honor and a privilege to work with you, to be a part of your vision, a part of your madness. But there's something I haven't shared with you and Geetu, which today I just feel like saying it. When I got pregnant, after my family, y'all were the first two people I shared the news with. And in that moment, you didn't think about how will we finish the film, the logistics, none of that. You all both smiled with tears in your eyes, congratulated me, and said, "We're going to have the time of our lives now, Kiara." And I was so touched to just see someone who was so happy for me. I will never forget that. You said, "Come on set, be comfortable, eat whatever you want, and we're going to make the best film." And we truly did. You truly, truly did make me feel like I could do anything in that moment. So thank you for being the human being that you are. And thank you for being the best team. I hope 26th August, when we and you enjoy cinema, because there was only one vision: to take Indian cinema, take the best artists and the best technicians from our country and put this film on the globe. So with that, thank you, Team Toxic, and thank you, Chennai. Beautiful. Beautiful. Thank you so much. You can't give us the mic over so easily. We still want to hold you a little bit longer. அந்த காலத்து dream girl ஹேம மாலினினா இந்த காலத்து dream girl Kiara Advani, ladies and gentlemen. பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? Show some love. There is only one dream girl. For us, Hema ji. for this generation, So sweet. we'd like to shower you with that kind of love. But we're very angry with you, I want to tell you that. Why? We're very upset. தமிழ் மக்கள் நம்மெல்லாம் எவ்வளோ அப்செட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய சார்பாக நாங்கள் சொல்லிடலாம். I'll tell you why. You've done a Telugu film. You've done a Kannada film. Why haven't you done a Tamil film yet? Let us celebrate you in a Tamil movie. When is that going to happen? I want to know right now. I hope I get a call after Toxic, and I would love to do a Tamil film. I've actually worked with Vishnu Vardhan sir, who's a Tamil director in my film Shersha. So I have had a little bit of, exposure to that. But soon, hopefully, if you all want to see me, I'll come and do a Tamil film as well. யாரோட நடிக்க ஆசைப்படுறாங்கன்னு கேட்டலாமா? Who would you like to star opposite? Who would you like to work with? I mean, you have the best of the best, so picking one would be very hard. Pick two. I'd pick many more. Okay, let me say a director who Okay. I'd really like to work with. Mani Ratnam sir. மணி சார் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த ப்ராஜெக்ட் பிடிச்சு போடுங்க. I know that Tamil songs are very, very popular in Mumbai because I live in Mumbai and I know that wherever I go, I hear a lot of Tamil songs. Do you have any Tamil songs that you listen to on loop? Any favorite songs, any dialogue that comes to mind? Because you're in Chennai and you know the rule of the stage. Tamil la pesno. See, right now everything is toxic in my mind. So the only songs I'm listening. So I'm going to hear all the Tamil version of the songs now because they've been translated so beautifully by Vicky sir. So right now all the toxic songs. All right. Okay. Thank you so much. We'd like you to stay back on stage because we want you to be on stage when we welcome the force. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. வணக்கம். I don't know
எப்படி சொல்றது, இந்த அன்புக்கு என்ன சொல்றது, ஏ என் ரத்தத்தில் ரத்தமான அப்படி சொல்லலாம் நினைச்சா கிரேட் எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. என்ன வாழ வைத்த தெய்வங்களே அப்படி சொல்லலாம்னா தலைவர் ரஜினி சார் சொல்லிட்டாரோ. என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படி சொன்னா நம்ம தளபதி சிஎம் சார் சொல்லிட்டாரோ. என்ன தெத்தடித்த தமிழ் மக்கள் என்ன சொல்ல முடியுமா? உண்மையிலே கரெக்ட் தானே தமிழ்ல? ஓகே, பர்ஃபெக்ட் சார். உண்மையிலே சொல்லனா எனக்கு ஈவன் நவ் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. when we were planning to release KGF 1, அந்த ப்ராசஸ்ல எல்லாம் எவ்வளவு டவுட் பட்டாருன்னா, எப்படிங்க மாஸ் ஹீரோ அந்த ஸ்டேட் வேற ஸ்டேட் இந்த வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவாரோ, இது ரொம்பவே பில்டப்பா இருக்கு அப்படி எல்லாம் பேசினாரோ. ஆனா எனக்கு இருக்கிறது எப்பவுமே ஒரே ஒரு நம்பிக்கை தானே. நம்பிக்கை நீங்கள் மக்கள் இருக்கீங்களே, யூ ஆர் நாட் பயஸ்ட். உங்களுக்கு என்ன வேற எதுவுமே உங்க மைண்ட்ல இருக்காது. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ட்ரூ டேலண்ட்க்கு அவங்க பண்ண வேலை பார்த்து இந்த கைத்தட்டல் இந்த அன்பு நீங்க கொடுக்குறீங்க. அண்ட் தட் இஸ் த ஓன்லி திங் ஐ பிலீவ். அண்ட் த வே தமிழ்நாடு ரிசீவ்ட் மீ, த லவ் யூ ஹவ் ஷவர்ட், நீங்க கொடுத்த அந்த அன்பு அந்த லவ் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். பிகாஸ் தட் இஸ் அ கிரேட் மெசேஜ் நீங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்க. நமக்கும் அன்பு இருக்கு, எல்லாருக்கும் அன்பு இருக்கு. We have to come together and we have to celebrate love, goodness, and Antama. Oh. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். எனக்கு இந்த படத்திலே டுடே இட்ஸ் my producer's birthday. Venkat sir, happy birthday to you, sir. I really have to say this. Hats off to Tamil people. I'll tell you why. Jananayagam padam eppo the leak aacho, I know what a pain it is for a producer and all the team members. Everybody thought this is like completely gone. But the love what Tamil people have showed for a man who came with right intention to just make a good film and entertain Tamil audience, and for his love towards Vijay sir, the audience proved, the audience have really showered that love. So from my side also, thank you Tamil Nadu for respecting cinema, respecting craft. After getting leaked, still you guys came and watched that movie in theater and respected their hard work. So இப்போ நான் ரொம்ப பேச மாட்டேன் எல்லார் பத்தியும். Everywhere I have been speaking about my lovely people and it's already late. I know we all taken too much time, but I have to say, because I'm here, the Tamil writer Ganesh sir, thank you so much for contributing, and that makes, if people have to feel that it is original, your contribution is more. Thank you so much. And Vicky, thank you. You have given such support, like you came there, you sat and you helped us to make this song so original. Tamil மக்களுக்கு எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி நீங்க அவ்வளோ டைம் கொடுத்தீங்க. Thank you so much. And you and Nayan, my favorite people. Nayan is such a wonderful person. You know, I actually want to tell, இந்த படத்தில் இருக்கிற எசன்ஸ் பற்றி பேசிடலாம். This movie is about passion. This movie is about
emotion. This movie is about lot of real human things. இந்த மாதிரி படத்தை I know Tamil people have always supported experiments and unique attempts. This movie will be a treat for you. You guys have blessed us for KGF. You have blessed me for KGF. Now this movie, I want you all to enjoy. And thank you media, thank you press. I'm not going to take much time. It's already late. Thank you for supporting us. And thank you all lovely ladies here for really owning this up and taking your time and traveling everywhere. And you guys are promoting this film. Thank you, director, for your kind words. People will witness what you have created, what you are capable of. That's all I can say. Pakla, theatre Pakla. உங்களுக்கு எப்படி இருக்கு மறுபடி நான் வரேன் அப்போ பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், ராக்கி பாய் பேசும்போதே சொன்னாங்க ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு. ராக்கி பாய் பேசுனா இன்னைக்கு நைட்டு மட்டும் இல்லை, எவ்வளோ நேரம் வேணா கேட்கறதுக்காக தமிழ்நாடு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ பியோர் லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்காக தமிழ்நாட்டில் எப்பயுமே இருக்கும் ராக்கி பாய். அண்ட் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களை பார்க்கறதுக்காக ஒரு சில கெஸ்ட் எல்லாம் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. வித் யோர் பெர்மிஷன் அவங்களை கூப்பிட்டுலாமா? One more thing, I really have to congratulate the team who performed here. What a spectacular performance. எஸ், I think they brought our film to us only. They showed it in a different perspective. Hats off to those performers, dancers. Thank you so much. Great. And also I have to thank police for really making it so smooth. Police department, police of Tamil Nadu government, thank you so much. And even yesterday we had been to Hyderabad. Police there really took care of us. The local DCP, ACP, all of them I really have to thank. And Telugu writer and Telugu lyric writers, Ram Jogaya Shastri, and lot of people had come there. And I'll tell you, cinema na, everybody will come together. Anbarivu from Chennai has worked in our film. Lot of set work is done by lot of Tamil people. Action stunt team has been part of it. Or cinema na, it is not Kannada cinema, Tamil cinema. All over technicians or people from every language, every state come together and perform. So I think you have to really respect and contribute, help them grow, and we all come together. Tamil audience I've always supported. Thank you so much. ஃபேண்டாஸ்டிக். ராக்கி பாய் இங்க வந்திருக்கீங்க, ராயாவா வந்திருக்கீங்க. உங்களை வெல்கம் பண்றதுக்கு we have a set of guests and I'm sure it'll bring a smile to your face. எதிர்பார்த்தீங்களா இதா? You surprised? Yes, seriously stunned. I didn't expect him. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ். தேங்க்யூ. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல we'll let you friends catch up. A couple of questions from our end. ரொம்ப லேட் ஆச்சு, எல்லாருக்கும் வீட்டுக்கு போகணும். Only two sir. உங்களுக்காக அவங்க இருப்பாங்க. Just two questions. நீங்க வந்து ராவணனுடைய கேரக்டர் ப்ளே பண்றீங்க. உங்களுக்கும் எங்களுடைய தளபதிக்கும் எங்களுடைய கரண்ட் ஆனரபிள் சிஎம்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. பல மேடைகளில் நீங்க வந்து அவரை சீனியர் அப்படின்னு கூப்பிட்டுருக்கீங்க. அதே மாதிரி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் படத்துல ராவண மவனா அப்படின்னு ஒரு பாட்டும் இருக்கு. ராவண மவண்டான்னு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் பிகாஸ் யூர் ஆன் த ஸ்பெஷல் ஸ்டேஜ். எங்களுடைய ஆனரபிள் சிஎம் பத்தி சொல்லுங்க, உங்களுடைய சீனியர் பத்தி சொல்லுங்க. என்ன சொல்றது அவங்க பத்தி? I've always told we have really learnt a lot from him. We have admired him, his commitment and the love he has earned from people. It's evident now. People have given him that position and that responsibility, and we are very happy that it's set a new trend and people have such faith in him. And I can see he's so disciplined and dedicated, and Venkat sir keep mentioning like how passionate he is and how he's working every day from morning to night for the people of Tamil Nadu. I think that is why we are responsible to give it back. And I think Vijay sir has reached that phase in life now where he's giving that love and respect back to state of Tamil Nadu. We all wish him good luck, and I think it's a very progressive thing. Now let's hope that entire country gets into this kind of a political thing where I really appreciate that people of Tamil Nadu, na kette in the election romba transparenta
வித்தவுட் எனி திஸ் திங் நடந்தது. தட்ஸ் அ சைன் தட் தமிழ் மக்கள் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு அவருக்கு. அண்ட் ஐ திங்க் ஹி ஹேஸ் த கெப்பாசிட்டி டு லிவ் அப் டு இட். குட் லக் சொல்லலாம், அவ்வளோதான். சூப்பர் சார். அண்ட் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷனில் தளபதி சார் நடித்த ஜனநாயகன் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு. கட் பண்ணால் தமிழ்நாட்டோட சிஎம். இப்போ அதே கேவிஎன் ப்ரொடக்ஷனில் ராக்கி பாய் வந்து டாக்ஸிக்னு ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் கொடுக்க போகிறீங்க. கட் பண்ணால் அடுத்தது என்ன சார்? வாட் நெக்ஸ்ட் சார்? இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நான். ரொம்ப வேலை பண்ணணும், ஆடியன்ஸ்க்கு ரொம்ப என்டர்டெயின் பண்ணணும். ஐ திங்க் சி யூ நீட் நாட் பி in the I know what you're getting into, don't drag me into that. We'll work, we'll always think of people, because who are we are nobody. நார்மலா நடிகராக வந்தவங்கள ஹீரோ பண்ணி வச்சது அவங்கள. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதோட தாண்டி அவங்க போய் எப்போ என்ன பண்ணணும் ஆடியன்ஸ் பண்ணுவாரோ. ஸோ ஐ ஒன்லி பிலீவ் இன் தெம். லெட்ஸ் see, let's entertain them. Thank you. Fantastic. Sweet sir. Fantastic. Ladies and gentlemen, big round of applause once again. நம்மளுடைய ராக்கி பாய்க்கு, டாக்ஸிக் உலகத்தின் ராயாவுக்கு, the one and only யஷ் அவர்களுக்கு, requesting the entire team of Toxic to kindly join us on stage. Toxic Entire cast and entire crew, please join us with the team. Toxic